ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரா விலாக்ஸ். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி விலாகில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து அனிருத் கான்சர்ட் போயிருந்தோம். நாங்கள் அந்த டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து அனிருத் எக்ஸ்வி டூர் வேர்ல்டு டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இங்கே நாங்கள் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி சிட்னியில் மட்டும் இல்லை, மெல்போர்னில், அப்புறம் நியூசிலாண்டில் நிறைய இடத்துல வந்து கான்சர்ட் நடக்குது. ஸோ இது எங்கே ஹேப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்னி ஒலிம்பிக் பார்க்கு கிட்ட வந்து டாஸ் பேங்க் ரேனாங்கிற இடத்துல வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஹேப்பன் ஆச்சு. ஸோ அந்த ஆடிட்டோரியம் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. நானே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் இந்த ஆடிட்டோரியமுக்கு போயிருக்கோம். இந்த ஈவெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் வந்து 15 இயர்ஸ் ஆஃப் மியூசிக்கல் ஜேர்னியை வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $85 $300 வரைக்குமே இஷ்யூ பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். கீழே நிற்கிறவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அதோட கொஞ்சம் கம்மி. பின்னாடி தள்ளி இருக்கிறவங்களுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ நாங்கள் எங்களோட சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. 7 o'clock ஆச்சு, வருவாருன்னு நினச்சோம், வரவே இல்லை. அப்புறமா 7:45 ஆச்சு. 8 o'clock தான் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து 10:30க்கு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 9:30 போல் கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து அந்த ஈவெண்ட்டே வந்து லேட்டாக ஸ்டார்ட் ஆனதுனால நாங்கள் லேட்டாக கிளம்புற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ஆட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க, மியூசிக்லாம் போட்டாங்க. உடனே நாங்கள் வந்து அனிருத் 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 அனிருத்னு நாங்கள் இங்கேருந்து கத்திகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா வேறு யாரோ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 10 minutes கழித்து திருப்பியும் ஆட் போட்டாங்க. அப்புறமும் எல்லோரும் அனிருத் அனிருத்னு கற்றுனோம். அப்புறமும் நான் வந்து கேமராவெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். கடைசியில் அந்த டைமும் வரல. அப்பவும் வந்து வேறு ஒருத்தங்க வந்து நிறைய டிஜே மாதிரி நிறைய மிக்ஸ்டு சாங்ஸ், அனிருத் சாங்ஸ் ப்ளே பண்ணாங்க. எல்லாரையும் வந்து சியரப் பண்ணுறதுக்காக ஒரு பேண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்லார் கையிலையுமே அந்த பேண்ட் இருந்தது. அந்த பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் கலராக வந்து பிளிங்க் ஆச்சு. அது வந்து அந்த மேலே இருக்கிற லேசரில் இருந்து அதுவே வந்து நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த லேசர் எஃபெக்ட்லாம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி நம்ம கையில் உள்ள அந்த பேண்டில் உள்ள லைட்ஸ் வந்து டான்ஸ் ஆடும். ஸோ அந்த பேண்ட் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கையில் வியர் பண்ணியிருந்தோம். நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க வீடியோவில் 4 பேர் தான் இருந்தாங்க. அப்புறமா டைம் ஆக ஆக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கீழே இருக்கிற அந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. இப்போ சுற்றிலும் ஒரு ரவுண்டு நான் காட்டுறேன் ஸ்டேடியமை ஃபுல்லாக. பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. ஸ்டேடியமே வந்து ரொம்ப பெரிய ஸ்டேடியமாக இருந்தது. எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த மாதிரி ரொம்ப சில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒருத்தர் வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு வந்திருந்தார். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஆஸ்திரேலியா தமிழ்லேருந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு மெயின் பர்சன் வந்து ஃபஸ்ட்டு வெல்கமிங் பண்ணாங்க. அப்புறமா வந்து ஆஸ்திரேலியன் ஆந்தம் பாடினாங்க. எல்லாரும் அனிருத் 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 அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லோரும் எப்படி கத்துறாங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தாங்க.
அப்புறமா இன்னொருத்தர் வந்து நிறைய சாங்ஸ் போட்டு ஒரு டிஜே மாதிரி வச்சுட்டு நிறைய சாங்ஸ் ப்ளே பண்ணார். ஸோ எல்லாரையும் வந்து டான்ஸ் ஆட சொன்னார், வைப் பண்ண சொன்னார். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய அனிருத் ஹிட் சாங்ஸ்லாம் வந்து ப்ளே ஆச்சு. எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நம்மளோட பங்குக்கு நம்மளும் 2 ஸ்டெப்பாக போடுவோன்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2 ஸ்டெப்பாக போட்டேன். அஃப்கோர்ஸ் அனிருத் வந்துட்டார். அனிருத்தோட என்ட்ரி வேறு லெவலில் இருந்தது, வேறு லெவல். இந்த ஸ்டேஜ்லேருந்து கீழேருந்து அப்படியே மேலே வந்தார். இதெல்லாம் நம்ம வந்து டிவியில் தான் பார்த்துருப்போம். இப்போ நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் எப்படி எந்த ஒரு கான்சர்ட்டுக்கு போனதில்லை. அவ்வளோ ஒரு வைபாக இருந்தது. எல்லோரும் ஒரே டான்ஸு தான். அதுவும் எல்லார் கையிலையும் அந்த பேண்டை கொடுத்தது பாருங்கள், அப்படி ஒரு வைபு. நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்காக. இதோ எக்ஸ்க்ளூசிவ் அனிருத் கான்சர்ட். டான்ஸ் மோட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து மெலோடி சாங்ஸ் ப்ளே பண்ணிகிட்டே பாடினார். ரொம்ப நல்லா இருந்தது. ஓ மை காட், வாட் அன் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், வெரி நைஸ். அப்படியே நாங்கள் வந்து அந்த மியூசிக்குள்ளே போயிட்டோம். அப்படி இருந்துச்சு அந்த மெலோடி, அவர் பாடினது வேறு லெவல், வேறு லெவல். நாங்களும் அவர் கூடயே பாடிட்டு இருந்தோம். தீமா 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 தீமா. அதாவது ஆடியன்ஸ் கிட்ட வரும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் அனிருத்தோட கான்சர்ட்க்கு வரல, நீங்கள் எல்லோரும் என்னோடய ப்ரைவேட் பார்ட்டிக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதை சொன்ன மாதிரியே இப்போ ஒரு ப்ரைவேட் பார்ட்டி மாதிரி தான் இருந்துச்சு. சொல்ல மறந்துட்டேன், இடையில வந்து ஜோனிட்டா காந்தி வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்தாங்க. அவங்களும் 2-3 சாங்ஸ் பாடினாங்க. மோனிகா மோனிகா சாங் இருக்குல்ல, அது பாடினாங்க. அப்புறமா சுட்டமாலை சாங்கும் பாடினாங்க, தெலுங்கு வெர்ஷன். அதுவுமே நல்லா இருந்தது, வேற லெவல். ஆஸ்திரேலியாவில் தமிழ் மக்கள் ஃபுல்லாகவே இங்கே தான் இருந்திருப்பாங்க போல இருக்குது. அவ்வளோ கூட்டம். தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஹிந்தியில் தெலுங்குல கூட 1-2 சாங்ஸ் பாடினார். தமிழில் தான் மேக்ஸிமமாக நிறைய பாடினார். நாங்கள் ஒரு 10:30 போலே கிளம்பிட்டோம். ஆக்சுவலி 9:30 கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். கான்சர்ட் லேட்டாக ஸ்டார்ட் ஆனதுனால நாங்கள் 10:30 வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நாங்கள் பீஸா ஆர்டர் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட்டோம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, டேக் கேர், see you all in the other video.